கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள். அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் பயன்பெறும்னு ஒரு கருத்தை சொல்றார். தவறான கருத்து. இரண்டாவது, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா இது முழுமையிலும் குடிநீருக்காக தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்றார். மூன்றாவது கருத்து என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த அணைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மூன்றாவது ஒரு பொய்யான கருத்தை சொல்றார். இதற்கு மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு தெரியல. சில இளைஞர்கள்லாம், ஏன் மேகதாது அணை கட்டினா என்ன, தண்ணி கடல்ல போகுது, தண்ணி தேக்கி வச்சா என்ன, வீணா போற தண்ணி தேக்கி வச்ச தப்பு இல்லையே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மத்தியில டி.கே. சிவகுமார் அவர்கள் மேலும் இது போன்ற கருத்துக்களை சொல்வதனால மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பம். இதான் தெளிவுபடுத்தணும். ஒன்று, உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்டுங்கள் என்று எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கல. உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை கட்டுவதற்காக, இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர்னு சொல்றது, அது விரிவான திட்ட அறிக்கை, இதை தயார் செய்து காவேரி போர்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆணையம் என்ன பண்ணிடுச்சு, அதை நிராகரித்திருது. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னு. அதன் பிறகு கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கர்நாடக அரசு அந்த டிபிஆர் வழங்கலாம், கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அணை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆர் கர்நாடக அரசு மத்திய அரசு கிட்ட கொடுக்கலாம், அவ்வளவுதான், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு எவ்வளோ சட்டம் சிக்கல்கள்லாம் இருக்கு, தீர்ப்புகள்லாம் இருக்கு. கர்நாடக அரசு அது முதல் மடை மாநிலம், தமிழ்நாடு கடைமடை மாநிலம். எந்த ஒரு திட்டமோ முதல் மடை மாநிலத்தில் எந்த ஒரு திட்டம் காவிரியில் கட்டணும்னா கடைமடை மாநிலம் தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. சின்னதாக தடுப்பணை கட்டினாலும் தமிழ்நாடு அனுமதியோட கட்ட முடியாது, அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னா இது சட்டம், இது தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, இதுல அத்துணை அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கு, ஒப்பந்தத்தில் எல்லாமே இருக்குது இல்ல. அதனால இது தெளிவா இருக்குது. இதை மீறி கர்நாடகா கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது. ரெண்டாவது, இது வெறும் குடிநீருக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க. இதுவே தப்பு. வெறும் குடிநீருக்கு நீங்க பயன்படுத்துவீங்கன்னா எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்க கட்டுறதுக்கு நீங்க துடிக்கிறீங்க? உங்களுக்கு பெங்களூர் நகரத்துக்கு உங்களுக்கு 70 டிஎம்சி குடிநீர் தேவையா? இப்போ பெங்களூர்ல ஏற்கனவே 20 டிஎம்சி தண்ணீர் அங்க போயிட்டு இருக்கு, காவிரியில இருந்து போயிட்டு இருக்கு. இதுவே காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்புல பெங்களூர் நகரத்துக்கு 20 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 20 டிஎம்சி தண்ணி போயிட்டு இருக்கு. கூடுதலா உங்களுக்கு தேவை வெறும் 5 டிஎம்சி, இல்லைன்னா ஒரு 7-8 டிஎம்சி தேவைப்படும், அவ்வளவுதான். அது எதுக்கு நீங்க 70 டிஎம்சி டேம கட்டுறீங்க? அப்ப மற்ற தண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்போ இது முரண்பாடானது. தமிழ்நாட்டுக்கு எந்த பயன் இருக்கும் இதனால? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிறது ஒரே டேம், மேட்டூர் டேம். அதோடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 4 பெரிய அணைகள், கேஆர்எஸ் டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம், 2வது கபினி, 3வது ஹேமாவதி, 4வது ஆரங்கி, இன்னொரு சின்ன டேம் இருக்கு, ஸ்வர்ணாவதினு ஒன்று இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு சின்ன சின்ன டேம் எல்லாம் அதிகமாக இருக்கு. இந்த 4 பெரிய அணைகள் உடைய மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 115 டிஎம்சி. இப்போ இதுக்கு மேல மேகதாது கட்டினாங்கன்னா 70 டிஎம்சி கூடுதலான 185 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட மாநிலமா கர்நாடகா மாறும் காவிரி படுகையில். தமிழ்நாட்டில் வெறும் 93 டிஎம்சி. 93னா இன்னைக்கு மேட்டூர் டேம் கட்டின அன்னைக்கு 93, இன்னைக்கு அது வெறும் 80 டிஎம்சி தான். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு, தூர் வரல. அப்போ இன்னைக்கு மேட்டூர் டேம்ல தண்ணி கிடையாது. ஜூன் 12ஆம் நாள் இந்த மாதம் ஜூன் 12ஆம் நாள்ல திறந்திருக்கணும் மேட்டூர் டேம்,
திறக்கல. இந்த கடந்த 7 ஆண்டுகள்ல 6 ஆண்டுகள் கரெக்டா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் டேம் திறந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணி இருந்தது, மேட்டூர் டேம்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் இல்ல. இது இல்லாம எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க, அது இல்லாம சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. ஏன்னா தண்ணி வரல, தென்மேற்கு பருவம் வரல. இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இருக்கிற தண்ணி வந்து வெறும் குடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு அங்க மேட்டூர் டேம்ல. இப்போ ஒரு உதாரணம் நினைச்சுக்கங்க, இப்போ மேகதாது அணை கட்டியிருந்தாங்கன்னா மேட்டூர் டேம்ல அந்த 40 டிஎம்சி கூட இருக்காது, நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிற மாவட்டம். விவசாயத்துக்கு மட்டுமில்ல, குடிநீருக்கும். சென்னை உட்பட, சென்னையில 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 50 லட்சம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். 1.5 கோடி மக்கள் சென்னையில காவிரியை நம்பி இருக்கிறாங்க. வீராணத்துக்கு போய் வீராணத்துல இருந்து தண்ணி சென்னைக்கு போகுது, குடிக்கிறது போகுது. இது மட்டும் இல்ல, எத்தனை மாவட்டம், இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், வேலூர் எல்லாமே போயிட்டு இருக்குது. இது இல்லாம தென் மாவட்டம் திண்டுக்கல், ஏன் மதுரை மேலூருக்கு போகுது, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போகுது, மேலூர் மதுரைக்கு போகுது. ஆக ஒட்டுமொத்த குடிநீர் பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 8 கோடி மக்கள்ல 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. ஆக இவ்வளோ மக்கள் நம்பி இருக்கிற ஒரு மாநிலம், ஆனா நாங்க இன்னொரு டேம் நாங்க அங்க கட்டுவோம், கட்டினாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சணும். நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க தண்ணி. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, தெளிவான தீர்ப்பு 2006 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒப்பந்தம், தமிழ்நாடு தண்ணி வர ஒப்பந்தம் 425 டிஎம்சி காவிரியில் நமக்கு கிடைக்கிற தண்ணி. அதுக்கு பிறகு அது 404 டிஎம்சியா குறைஞ்சது. அதன் பிறகு அது 205 டிஎம்சியா குறைஞ்சது. அதன் பிறகு 192 டிஎம்சியா குறைஞ்சது. இன்னைக்கு 177.25 டிஎம்சி இறுதி தீர்ப்புல நமக்கு குறைச்சிருக்கிறாங்க. அந்த 177 டிஎம்சி தண்ணி நமக்கு ஷெட்யூல் 12 மாசத்துல, இந்த மாசம் 12 டிஎம்சி, இதுல 14, 28, 30, 42 ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும், ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டைம் டேபிள். ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த ஷெட்யூல கர்நாடக அரசு மதிக்கல. அவங்க எப்ப தண்ணி திறந்து விடுறாங்கன்னா, அவங்க அங்க 4-5 டேம் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா அந்த தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அவங்க அந்த தண்ணியை நமக்கு கொடுக்குறாங்க, மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க. அந்த மிச்ச நீர் வரப்போ நமக்கும் மழை பெய்யுது, நமக்கும் அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த அவசியம் இல்லைன்னா விவசாயத்துக்கு மழை வருது, அந்த தண்ணியை எங்க கடலுக்கு தான் போகுது, தண்ணி பயன் இல்லை. இப்போ நமக்கு இந்த கோடை காலத்துல, மழை இல்லாத காலத்துல தான் நமக்கு தண்ணி வேணும் அதிகமா. அப்ப மேகதாது கட்டினாங்கன்னா அது அவங்க பயன்படுத்த நமக்கு வராது. ஆனா மேகதாது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும், இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாது, கட்ட விட மாட்டோம். அதனால இதை தெளிவா ஒரு கருத்து. அதனால முக்கியமா என்னன்னா, இந்த பிரச்சனையை சட்ட ரீதியில தான் எடுத்துட்டு போகணும். பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறது வேற, அரசியல் ரீதியில எடுத்துட்டு போகலாம். எல்லா கட்சியும் சேர்ந்து டெல்லி போய் பார்க்கலாம், வரலாம், போலாம், அழுத்தம் கொடுக்கலாம், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது நீதிமன்றம் மூலமா தான் நமக்கு விடிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதற்கு உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் இதெல்லாம் போய் அணுகி, இதெல்லாம் இங்க மேகதாது அவன் கட்ட திட்டம்னு காட்டுல பார்த்தா அவ்வளோ மரங்கள், அவ்வளோ காடுகள், அவ்வளோ விலங்குகள், யானை வாழற இடம், அதெல்லாம் அது காட்ட அழிச்சு பண்ணணும். அதெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது. கிரீன் ட்ரிபியூனல் அனுமதி கொடுக்க கூடாது, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்க கூடாது. எவ்வளோ இருக்கு சட்டத்துக்கு. அதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, கர்நாடகாவில் 2028 பிப்ரவரி மாசத்துல அங்க தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பகுதியில் இருக்கிறவர், கனகாபுரா தொகுதி. அவர் அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அங்க மேகதாது பிரச்சனை எல்லாம் அங்கதான் இருக்கு. அவர் அங்க நடைபயணம் எல்லாம் மேற்கொண்டதுனாலதான் கடந்த முறை கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த காவிரி பிரச்சனை வச்சுதான் வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த தேர்தலையும் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் இப்போ. ஆக இது பிரச்சனையை விடப்படல. இன்னும் 1.5 வருஷம் இதை கையாண்டுட்டு, இதை தீவிரப்படுத்தி, இதை பிரச்சனை எல்லாம் உருவாக்கி, இதை ஒரு எமோஷனல் பிரச்சனையா கொண்டு வருவார். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அது கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க கர்நாடகாவில். ஆனா நமக்கு பாதிப்பு வரும். என்ன பாதிப்புனா, இது எமோஷன்ல இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தமிழ்நாடா கர்நாடகாவா, அங்க தமிழர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அதில் இதெல்லாம் வேற விதமான பிரச்சனை வரும். அதனால இதை ஒரு 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 ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் கர்நாடகாவில். சும்மா எடுத்துமா அப்படி பேசணுமா இப்படி சும்மா தவறான கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடாது கர்நாடக அரசு. நம்ம கடுமையாக இதில் நேற்று தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் போட்டிருக்கோம். ஆனாலும் இது கடந்த ஆட்சியும் போது தீர்மானம் போட்டிருக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சியும் தீர்மானம் போட்டிருக்கு. தீர்மானம் போடுவோம், அது அரசியல் ரீதியில். ஆனால் சட்ட ரீதியில் இதை அணுகணும். நல்ல வழக்கறிஞர்களை வைத்து இதில் திட்டமிட்டு இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது என்னென்ன அது உதவிகள்லாம் தேவையோ நாங்கள் எல்லாத்தையும் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.